வணக்கம் பேச்சுலர்ஸ், இது உங்களுக்கான எங்கள் அத்தையோட சிக்னேச்சர் டிஷ்ஷுங்க. நான் எப்போ ஊருக்கு போனாலும் எனக்கு இது செஞ்சு கொடுங்கத்தான் சொல்லி வாங்கி சாப்பிடுவேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு 400 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பேக்கெட் சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா ஒன்று செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தட்டை போட்டு மூடி பக்கமாக வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்த பின்னாடிங்க அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. பார்த்திங்களா, சிக்கன் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்குங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா ட்ரை ஆயிரும். இந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி ரைஸுக்கோ இல்லை பிரியாணிக்கோ சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.